இயற்கையின் தூய்மை இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மாண்புமிகு கேமராமேன் அவர்களே, இங்கே பாருங்க, என்னைய பாருங்க. ஃப்ரேம் ஓகேவா? டேக் போலாமா? சட்டமன்றம் மாதிரியாங்க போகுது. இவன் தான் என் ஃப்ரெண்டு சீனிசாமி. அவன் என்ன வண்டையாக கேட்பான், பதிலுக்கு நான் அவனை வண்டையாக கேட்பேன். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஜகஜம், ஒரு என்டர்டெயின்மெண்ட். இந்த ரேஞ்சில் தான் சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா சூப்பர் சிங்கர் மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா கொலாடி சண்டை மாதிரி இருக்குது. இந்த கூத்துகளுக்கு மத்தியில் ஒரு சிலரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கல நிஜமாவே நல்லா இருக்கு. எதுக்காக சட்டமன்றத்துக்கு வராங்களோ அந்த வேலையை ரொம்ப சரியாக செஞ்சுட்டு போகிறாங்க. அப்படி தங்களோட வேலையை சரியாக செய்கிற ஒரு சிலரை லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்கள பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சொல்லுங்கள் பிகே சதீஷ், எப்படி இருக்கீங்க? சரி, அந்த லிஸ்ட்டில் எந்த அடிப்படையில் உங்கள் அக்காவை சேர்க்கிறது? சாட் ஜிபிடியா? சாட் ஜிபிடியில் நம்பர் 1 இருங்க, செக் பண்ணிட்டு வரேன். வாய்ப்பு இல்லையே. பெஸ்ட் அசம்பிளி பெர்ஃபார்மர் இன் தமிழ்நாடு. இன்னும் வேறு என்னலாமா பேர் வருது? ஏன் அதுலேயும் உங்கள் அக்கா பேர் வரலையேங்க. சும்மா போடுறதா? சும்மா வேணால் உங்கள் நம்பரை பிளாக்ல வேணால் போடுறேன், இதெல்லாம் போட முடியாது. இந்த மாதிரி சாட் ஜிபிடியில் எடுத்தேன், ஜெமினியில் எடுத்தேன்னு இல்லாமல் ஜெனியூனாக ஒரு லிஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பேர் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரோட பெயராக இருக்கும். ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மக்களாலேயும் சரி சோசியல் மீடியாலேயும் சரி ரொம்பவே பாராட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. சட்டமன்றத்தில் ஒரு சபாநாயகரோட வேலை அப்படிங்கிறது, சட்டமன்றத்தை ஒரு கிரிக்கெட் கிரவுண்டாக இமேஜின் பண்ணிக்கிட்டோன்னா அதில் ஒரு அம்பையரோட பணி என்னவோ அதேமாரி தான் சபாநாயகரோட பணியும் கூட. அவர் எந்த டீமுக்கும் ஃபேவராக இருக்கக்கூடாது, நடுநிலையாக இருக்கணும். ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான், யாருக்கும் பாரபட்சமே பார்க்கக்கூடாது. அதாவது சோசியல் மீடியாவில் சொல்லப்படுற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அம்பையராக இருக்கக்கூடாது. சபாநாயகருங்கிறவர் நடுநிலையாக இருக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படி இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சபாநாயகர்கள் மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்திருக்கு. சபாநாயகர்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடந்துக்கிறாங்க, எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கு பேசவே நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒருதலை பட்சமாக வந்து நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சபாநாயகர்கள் மேலே எக்கச்சக்கமான விமர்சனங்கள் இருந்திருக்குது. சபாநாயகர்கள் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்ததே இல்லை. ஆனால் ஜேசிடி பிரபாகர் கொஞ்சம் வித்தியாசமானவராக இருக்கிறாரு. மாண்புமிகு உறுப்பினர் திருமல்குமார் அவர்களே, நீங்கள் பேசுறதுல ஏதாச்சும் ஒன்று அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டா பரவாயில்ல. நீங்கள் பேசுறது எல்லாமே அவை குறிப்பில் இருந்தால் நீக்கப்படுது. அதனால கொஞ்சம் கம்முன்னு உட்காருங்க. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை எல்லாரும் பாராட்டுறதுக்கு முதல் காரணமே அவர் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக நடந்துக்கிறது இல்லை. நீங்கள் சட்டமன்றத்தோட ஒரு நாளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் ஒரு நாள் முடிவில் அவை குறிப்பிலேருந்து எதெல்லாம் நீக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க பேசினது அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறத வந்து பார்க்க முடியும். அவர் எந்த பாரபட்சமுமே பார்க்கறது இல்லை. அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், ரமேஷ், கீர்த்தனா, மரிய வில்சன், தேவைக்காவோட சூப்பர் சீனியர் செங்கோட்டைன்னு சொல்லிட்டு யாருக்குமே பாரபட்சம் காட்டுறது கிடையாது. அவங்க அவை மாண்பை மீறுற மாதிரி ஏதாவது வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா உடனடியாக அந்த வார்த்தைகளை வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாரு. அப்படி பேசாதீங்கன்னு உடனடியாக கண்டிக்கவும் செய்கிறாரு. இன்னொன்று, சில சமயங்களில் அவர் பாடி லாங்குவேஜ்லேயே இதெல்லாம் ஒரு பேச்சா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுறாரு. உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்னா, போன வாரம் வந்து அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கும் ஒரு டிபேட் வந்து போயிருக்கும். அது ரொம்ப வந்து தரம் தாழ்ந்து ஏதோ பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி 2 பேரும் மாறி மாறி வந்து பேசி அடிச்சுப்பாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் சபாநாயகரோட ரியாக்ஷனை நோட் பண்ணீங்க அப்படின்னா முகத்தை ஒரு மாதிரி சொல்லிச்சிருப்பாரு. இங்கே பேச வேண்டிய பேச்சாங்க இது அப்படிங்கிற மாதிரி அந்த ரியாக்ஷன் வந்து இருந்திருக்கும். சட்டமன்றம் லைவ்ல போய்கிட்டு இருக்கு, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னா மக்கள் அதை இப்படி தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட ரியாக்ஷன் இருந்திருக்கும். மாண்புமிகு உறுப்பினர் சுனிதா சுப்பிரமணியம் மாதிரியே எல்லாரும் அவைக்கு வந்தோமா தூங்கணுமா கிளம்பணுமான்னு இருந்தால் சபாநாயகர் வேலை ரொம்ப ஈஸியாக போயிடுங்க. வழக்கமாக சபாநாயகர் மேலே எதிர்கட்சிகள் வைக்கிற முக்கிய குற்றச்சாட்டு, ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு மட்டும் பேச வாய்ப்பு கொடுக்குறீங்க, எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான். அந்த விஷயத்துலையும் ஜேசிடி பிரபாகர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அவர் எல்லா உறுப்பினர்களுக்கும், ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லா கட்சியோட உறுப்பினர்களுக்கும் ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு உரிய நேரத்தை வந்து கொடுக்குறாரு. இடையில குறுக்கிட்டு யாராவது பேச முயற்சி பண்ணாலும் அவங்களோட நியாயமான பாயிண்டை எடுத்து வைக்கிற வரைக்கும் அவங்களுக்கான ஸ்பேஸையும் கொடுக்குறாரு. அதனால் சட்டமன்றம் குறைஞ்சபட்சமாக 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் இப்போலாம் நடக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பித்த சட்டமன்றம் நைட்டு 7:15க்கு மேலே வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அவங்களோட வாதத்தை முன்வைக்கிறதுக்கு உரிமையை கொடுத்ததுனால தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி எல்லா கட்சி எம்எல்ஏக்களுமே சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை ரொம்பவே பாராட்டுறாங்க. மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள்
ஏன்னா கடன் திமுக ஆட்சியில் இவ்வளவு பெருந்தன்மையா இருந்ததே இல்லை. நாங்க எதிர்கட்சியில் கேட்கும் போதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்க ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிறீங்க, திரும்பவே மாட்டாங்க எங்க பக்கம். மாண்புமிகு லவ் டுடே 6 தடவை பார்த்த எம்எல்ஏ இடத்துல ஏதாவது கம்ம தடவி வைங்கப்பா, இங்கிட்டு அங்கிட்டு தவிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி அட்ராசிட்டியா ரகலை பண்ற உறுப்பினர்களை வான் பண்றப்ப கூட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள்னு 2 பேரையும் சேர்த்து தான் வான் பண்றாரு. கடைசியாக வந்து செவ்வாய்க்கிழமை நடந்த அவையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கடைசி 2 ரோல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிசிப்ளினாக நடந்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணியிருப்பாரு. அப்போ கூட ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களையும் சேர்த்து தான் வந்து சொல்லியிருப்பாரு, 2 தரப்பையும் சேர்த்து தான் வான் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால தான் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் எந்த பக்கம் பிரச்சனை இருக்கோ அதை வந்து எந்த ஒரு சார்பும் இல்லாமல் அதை வெளிப்படையாக முன்வைக்கிறதுனால தான் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை எல்லாருமே கொண்டாடுறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்க அப்படின்னா, சபாநாயகரை அவையில் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் எதிர்க்கட்சி தலைவரும் சேர்ந்து சபாநாயகரோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் அந்த மாண்புமிகு இருக்கையில் வந்து சபாநாயகரை வந்து அமர வைப்பாங்க. விச் மீன்ஸ் அவர் வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும், எந்த பக்க சார்பும் இல்லாமல் எந்த ஒருதலை பட்சமும் இல்லாமல் எல்லாருக்கும் சமமானவராக ஒரு நீதிபதியை மாதிரி இருந்து அந்த அவையை நடத்தி காட்டணும். முன்னாடி இருந்த சபாநாயகர்களை விட ஜேசிடி பிரபாகர் கிட்ட இந்த குவாலிட்டி அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ தான் வந்து இந்த ஆட்சி வந்து 100 நாள் தான் இருக்குது. இப்போ தான் ஆளுநர் உரையின் மீதான அந்த கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு, இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த குறுகிய காலத்திலேயே வந்து அவர் மக்களுக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அவையில் முறையீடாக நடந்துக்கிட்டாங்கன்னா, மாண்பு குலைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க மேலேயும் இந்த சபாநாயகர் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையை மக்களுக்கும் சரி எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் சரி ஜேசிடி பிரபாகர் அவர்கள் உருவாக்கியிருக்காரு. ஸோ அதனால் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முதல் இடம் வந்து ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கு தான். இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது தேவசேனி. அதாங்க அமரேந்திர பாகுபலி அன்புமணியோட மனைவி சௌமியா அன்புமணி தான். ஸோ இவங்க அவையில் பேசுகிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா கட்சி வேறுபாடின்றி எல்லா கட்சியினராலையும் பாராட்டப்படுது. சோசியல் மீடியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரொம்ப சென்சிபிளாக என்ன பேச வந்தாங்களோ அதை மக்கள் பிரச்சனையை பிரதானப்படுத்தி ரொம்ப தெளிவாக வந்து பேசிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாலையும் இவங்களை பற்றி நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வரதை பார்க்க முடியுது. இவங்களோட செயல்பாடும் அதுக்கு உகந்ததாக தான் இருக்குது. இப்போ சட்டமன்றத்தில் ஒரு தேவைக்கு எம்எல்ஏ பேச்ச ஆரம்பிக்கிறாருன்னா கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், புசி ஆனந்தும் அப்படிதான் பண்றாரு, இருக்கிற எல்லா எம்எல்ஏயும் இப்படிதான் பண்றாங்க. முதல்ல ரசிகர் மன்ற மூட்ல இருந்து எம்எல்ஏங்கிற மூடுக்கு மாறுங்கப்பா. சரி, ஒரு திமுக எம்எல்ஏ ஸ்பீச் ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? ஊதி அணைக்க முடியாத உயரத்தில் இருக்கும் சூரிய சக்தி, தடுக்கி விழுந்த பிள்ளைக்காக பதறி துடிக்கும் தாயை போன்ற ஒரு அன்பு சக்தி, எங்களை இயக்கும் உயிர் சக்தி. ராஜராஜ சோழனின் மகன் கடாரம் என்ற ராஜேந்திர சோழனாய் தந்தை 2ஆம் பிலிப்பின் இராணுவத்தை கொண்டு உலகை வென்ற அலெக்சாண்டராய். போதும் போதும் போதும், நீ பண்ணுங்க, லிஸ்ட் பெருசா போகுது. சௌமியா அன்புமணி இந்த விஷயத்துல தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டானவங்க. அவங்க இந்த கூட்டத்தொடரில், அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் 25ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 62 நிமிஷம் வந்து அவையில் பேசியிருக்காங்க. இந்த 62 நிமிஷத்தில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 4 அல்லது 5 நிமிஷம் தான் அவங்க தலைவரை பற்றி, அதாவது அவங்க கணவரை பற்றி, அன்புமணி ராமதாஸை பற்றி, அவரோட புகழை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. மிச்சம் 58 நிமிஷமும் பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட பிரச்சனைகளை, அதாவது அவங்களோட தருமபுரி தொகுதி பிரச்சனைகள், நீர்நிலைகள் சார்ந்த பிரச்சனைகள், சூழலியல் பிரச்சனைகள், இதைத்தான் பிரதானப்படுத்தி பேசியிருப்பாங்க. சௌமியா அன்புமணி கட்சி தலைவரை துதிபாடாமல் மக்கள் பிரச்சனைகளை பிரதானப்படுத்தி பேசுவது தவறான முன்னுதாரணம் என கூறி அவையிலிருந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களும் எதிர்கட்சி எம்எல்ஏக்களும் கூட்டாக வெளிநடப்பு. அட பாவிகளா, சௌமியா அன்புமணி மக்கள் பிரச்சனைகளை பேசுறாங்க சரி, ஆனால் அந்த ஸ்பீச் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ற மாதிரி எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தா அவங்களோட ஸ்பீச்சில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா டேட்டா தேவையான அளவு இருக்கும், அதாவது புள்ளி விவரம் மிக முக்கியமாக அவங்களோட ஸ்பீச்சில் இருக்கும். அவங்க மேகதாது பற்றி அவையில் பேசினது பரவலாக எல்லா பக்கமும் வந்து பாராட்ட பெற்றுருந்துச்சு. சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து இவங்க ரொம்ப சென்சிபிளாக பேசுகிறாங்கன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. நீங்கள் அந்த ஸ்பீச்சை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா நமக்கு எவ்வளவு தண்ணியை ஆக்சுவலாக திறந்து விடணும், அவங்க இப்போ எவ்வளவு தண்ணியை திறந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க, இது சம்மந்தமாக நடுவர் மன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு எல்லா டேட்டாவும் அந்த ஸ்பீச்சில் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஆறுகளில் தடுப்பணைகள் கட்டணும்னு பேசினாங்க, அதுவும் ஒரு முக்கியமான ஸ்பீச்சாக பார்க்கப்பட்டுச்சு. நெய்வேலி ஃபேக்ட்ரியை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பீச்லையும் அவங்க எடுத்துக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலையும்
அந்த டேட்டா அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு முக்கியமான புள்ளி விவரங்கள், அந்த புள்ளி விவரங்கள் மூலமாக அவங்க சொல்ல வர கருத்தை இன்னும் தாக்கம் ஏற்படுத்துகிற வகையில் அவங்க வந்து சொல்கிறத கவனிக்க முடியுது. சரி, புள்ளி விவரங்களாக அடிக்கிட்டு போனால் எல்லாருக்கும் எளிமையாக புரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில எளிமையான உதாரணங்களையும் கையில் எடுத்துக்கிறாங்க. இப்போ மேகதாது பற்றி பேசுகிறப்பவே கையில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு நமக்கு இப்போ மேகதாது வேணுமா இல்லை வேணாமா, இது 2 தான், இதுக்கு இடையில எதுக்கு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம்ளரை வச்சு உதாரணம் சொல்லியிருப்பாங்க. அந்த டம்ளர் உதாரணமும் அன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக போச்சு. ஸோ அவங்க இந்த மாதிரி எளிமையான உதாரணங்களை அடுக்கிறதுல ஒரு தேர்ந்த கலைஞராக தெரிகிறாங்க. எது கலைஞரா? ஐயோ திருமல்குமார் சார், அந்த கலைஞர் இல்லை, டப்புன்னு எந்திரிக்காதீங்க, அதான் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறாங்கல்ல. சௌமியா அன்புமணியோட இன்னொரு குவாலிட்டி, அவங்க கொடுக்குற நேரத்தில் மட்டும்தான் பேசுவாங்க. அதாவது சபாநாயகர் ஒருத்தருக்கு, ஒரு உறுப்பினருக்கு குறைஞ்சபட்சமாக 20 நிமிஷம் வந்து பேசுகிறதுக்கு கொடுக்குறாரு. ஆனால் சில உறுப்பினர்கள், சில எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 20 நிமிஷமும் தங்களோட தலைவரை பற்றியும் தங்களோட கட்சியை பற்றியும் புகழ்ந்து பேசி துதிபாடியே அந்த 20 நிமிஷத்தையும் முடிச்சிருவாங்க. அப்புறம் சபாநாயகர் பெல் அடிப்பார், உட்காருங்கன்னு சொல்லுவார். அப்போ உட்கார மாட்டாங்க, நான் இன்னும் பேசணும், என்னை தடுக்காதீங்க, நான் எப்படியாவது பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பெர்ஃபார்மன்ஸே ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் பேசுவாங்க. இடையில இன்னொரு கட்சியை தேவையில்லாமல் சீண்டுவாங்க. உடனே அவங்க சண்டைக்கு வருவாங்க. நிறைய குறுக்கீடுகள் நடக்கும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்னு கூட சில டிபேட்லாம் வந்து நீண்டுக்கிட்டே போகும். ஆனால் சௌமியா அன்புமணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சபாநாயகர் எஞ்சி பேச சொன்னார் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த நேரத்தில் ரொம்ப தெளிவாக வந்து கரெக்டாக வந்து பேசுவாங்க. வேற எங்கேயும் சப்ஜெக்டை தாண்டி டீவியேட் ஆக மாட்டாங்க. இந்த கூட்டத்தொடர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவையை தாண்டி மற்ற ஸ்பீச்சுகள்லாம் அவங்க எங்கேயுமே வந்து அன்புமணியை பெரிய அளவில் புகழ்ந்து பேசவே இல்லை. அதேமாரி மற்ற கட்சிகளை நீங்கள் அதை பண்ணலை இதை பண்ணலைன்னு சொல்லி சீண்டி பார்க்கவும் இல்லை, தேவையில்லாத விமர்சனங்களையும் வைக்கல. அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்க தொகுதியோட பிரச்சனை என்ன, தமிழ்நாட்டோட பிரச்சனை என்ன, மக்களோட பிரச்சனை என்னன்னு அந்த பிரச்சனைகளை மட்டுமே மையமாக வச்சு தான் பேசுவாங்க. இந்த கூட்டத்தொடரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறையில் அவங்க பேசின அதிக நிமிஷம்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அதுதான் அவங்க அதிகமாக ஒரே தடவையில் வந்து பேசினது. அவங்க பேச வேண்டிய நேரத்தில் பக்காவாக அவங்க பேச வேண்டிய சப்ஜெக்ட் எல்லாத்தையும் பேசிட்டு கரெக்டாக சபாநாயகர் உட்கார சொல்கிறப்ப, அவர் பெல் அடிக்கிறப்ப உட்காந்துருவாங்க. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதனால் யாருக்குமே வந்து டைம் வேஸ்ட் ஆகிறது இல்லை, பார்க்குற மக்களுக்குமே அது பிரயோஜனமாக இருக்குது. அதேமாரி இவங்க மற்ற எம்எல்ஏக்களோட மற்ற உறுப்பினர்களோட டயத்தையும் எடுத்துக்கிறது கிடையாது. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் மிக நேர்த்தியாக அவங்களோட ஸ்பீச்சை முடிச்சிடுறாங்க. இவங்கள மாதிரியே இன்னும் ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் தளி ராமச்சந்திரன், மாரிமுத்து, அதுமாரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் லதா, செல்லசாமி. ஸோ இவங்க 4 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சட்டமன்றமும் ஹீரோ பில்டப்பு, பாட்டு, ஆக்ஷன், ட்ராமான்னு சொல்லிட்டு ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி ஒரு ரீல்ஸ் கண்டென்ட் மாதிரி போயிட்டு இருக்கிற சமயத்தில் இவங்க மட்டும் ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி தங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டு மக்கள் பிரச்சனைகளை தாண்டி வேற எந்த விஷயத்துக்கும் டீவியேட் ஆகாமல் மக்களோட பிரச்சனைகளை அரசை எதிர்த்து சமரசம் இல்லாமல் அவைக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பாங்க. சமீபத்தில் சென்னையில் சொத்து வரி வந்து மாற்றப்பட்டு அது பெரிய அளவில் பிரச்சனையாச்சு இல்லையா, எல்லா மக்களும் குமுறி போய் கொந்தளிச்சு போனாங்க. அந்த பிரச்சனையை பற்றி சட்டமன்றத்தில் யாராச்சும் பேசினாங்களா? இவங்க பேசினாங்க. தூய்மை பணியாளர்கள் விவகாரம், அவங்களோட பிரச்சனை, அவங்களோட வேலை சார்ந்த விஷயங்கள் இன்னும் சரியாகாமலே இருக்குது. அதை பற்றி யாராவது சட்டமன்றத்தில் பேசினாங்களா? இவங்க பேசினாங்க. கிடைக்கிற நேரத்தில் மற்ற கட்சிகள் தங்களோட சுய லாபத்துக்காக ஈஸியாக பல பிரச்சனைகளை கடந்து போகிறப்ப இவங்க மக்களுக்கு இன்னலை விளைவிக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகளை கூட நோட் பண்ணி அதை அவையில் எந்திரிச்சு பேசி அதை ஒரு விவாதமாக மாற்றுறாங்க. சொல்லப்போனால் இந்த சட்டமன்றத்தோட அன்சங் ஹீரோஸ் இந்த 4 பேரும் தான். என்ன அன்னோன் நம்பர் யாராக இருக்கும்? ஹலோ, பிகே சர்வீஸா? என்னங்க அன்னோன் நம்பர்லேருந்துலாம் டார்ச்சர் பண்ணுறாரு, என்னன்னு கேட்போம். சொல்லுங்கள் சார். இல்லை ஒத்துக்கிறேன், உங்கள் அக்கா தான் நம்பரும், நானும் ஒத்துக்கிறேன், திரும்ப கால் பண்ணாதீங்க. ChatGPT, ஜெமினி எல்லா ஏலையும் உங்கள் அக்கா தான், உலகத்துலேயே உங்கள் அக்கா தான் நம்பர் 1. அது இல்லையா? அப்புறம் உங்கள் பேரையும் சேர்க்கணுமா? நீங்களும் நம்பர் 1? எந்த லிஸ்ட்டில்? ஆளை விட்றா. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.